கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் நம்ம கிருபை செய்தபடினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விஷயத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, இந்த அருமையான சமூகத்துக்கு நம்ம துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய பிரயோஜனமாக இருக்க கர்த்தருடைய விஷயங்களை ஜெபிக்கிறோம். எங்களை மயரத்து உடைய சமூகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தரும் வேஷின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை வைத்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு சிறைச்சாலையில் யோசேப்பு, ஜோசப் இன் பிரிசன். சிறைச்சாலையில் யோசேப்பு என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய யெகோவா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான முற்பிதாக்களோடு கூட அவர்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையிலும், அவர்கள் போனதான ஒவ்வொரு ஜீவியத்திலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினதாக நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே யோசேப்பின் காலகட்டத்தில் யோசேப்போடு கூட தான் இருந்ததான தகப்பனுடைய வீட்டில் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் இருந்ததான எகிப்து தேசத்தில் போர்த்திபார் வீட்டிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிற்பாடு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள் யோசேப்பு வழிநடத்தப்பட்டாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததாக நாம் இடத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் படிக்கும் போது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று படிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பலருடைய ஜீவியத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிற்பாடு ஒரு சிறை இருப்பின் அனுபவத்துக்குள் கடந்து போகிறவர்கள் உண்டு. சிலருடைய குடும்ப ஜீவியம் ஒரு சிறை இருப்பின் வாழ்க்கையாக இருக்கிறது. சிலருடைய கடந்து போகிறதான அந்த சூழல்கள், பாதைகளை பார்க்கும்போது அது ஒரு சிறைப்பட்ட அனுபவம் போல, ஒரு கட்டப்பட்ட அனுபவம் போல, ஒரு நெருக்கங்கள், போராட்டங்கள் நிறைந்த ஒரு அனுபவங்களாக இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பு அப்படிப்பட்ட பாதையில் சென்றாலும், இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்துக்காக ஒரு சிறை இருப்புக்குள் கடந்து போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாமும் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு, பொய்யாக நம்மேல் காரியங்கள் சித்தரிக்கப்பட்டு ஒரு விதமான கஷ்டத்துக்குள், ஒரு விதமான கண்ணீரின் பாதைக்குள் நாம் போகிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாம் நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, இங்கே தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் குமாரனை ஆகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று படிக்கிறோம். ஸோ ஒரு மனிதன் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கூட சேவிக்கும் போது கர்த்தர் அவர்களை கைவிடாமல் என்றென்றைக்கும் அவர்களோடு விட இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்மோடு நாம் போகிற சூழ்நிலைகளில் தேவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது சுரையின் அனுபவமாக இருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அது கட்டப்பட்டதான் நிலைமையில் விடுவிக்கக்கூடாத ஒரு அனுபவமாக இருக்கலாம்.
கர்த்தரை நாம் உத்தம இருதயத்தோடு சேவிப்போம். ஆனால் உண்மையான இருதயத்தோடு அவரை சேவிக்கும் போது, உற்சாகமான ஆவியோடு அவரை சேவிக்கும் போது, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பலருடைய ஜீவியத்தில் தேவன் கூட இல்லாமல் போவதற்கு சூழ்நிலை. உற்சாகமான இருதயத்தோடு தேவனை சேவியாமல், உண்மையான இருதயத்தோடு தேவனை சேவியாமல் இருக்கிறபடினால், ஆகவே பிரியமானவர்களே, யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை சேவிக்கிற விஷயத்தில் உத்தமமா இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, யோசேப்பின் வாழ்க்கையில், அதாவது சிறை இருப்புகள், சிறைச்சாலைக்குள் யோசேப்பு என்கிற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது, அதே 39ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தது மாத்திரமல்ல, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்தில் சிறையாக இருந்தாலும், இல்லாவிட்டால் எந்த இடத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் அது விஷயம் அல்ல. தேவனை ஆராதித்து, தேவனை துதித்து, தேவனை சேவிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் தேவ தயவு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே யூதர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று படிக்கிறோம். தேவனை துதித்து தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே தாங்கள் இருக்கிறதான இடங்களில் ஜனங்கள் மத்தியில் மட்டுமல்ல, அதிகாரிகளின் மத்தியிலும் தயவு பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் எந்த இடத்தில் சிறையாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் நம்மை சிறையிருப்புக்கும் நடத்துகிறவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். எப்போதென்றால் நாம் என்றைக்கு தேவனை உண்மையாய் துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, தேவனை துதிக்கிறவர்களுக்கு ஜனங்களிடத்தில் தயவு கிடைக்கும். தேவனை துதிக்கிறவர்களுக்கு அதிகாரிகளிடத்தில் தயவு கிடைக்கும். தேவனை துதிக்கிறவரிடத்தில் தங்களுக்கு மேல் இருக்கிற நபர்களிடத்தில் தயவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் வாழ்க்கையில இருந்து நாம் படிக்கும் போது, சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கும்போது, மூன்றாவதாக ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அதாவது 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான் என்று நாம் படிக்கிறோம். எல்லா காரியங்களையும் அங்கே அந்த அதிகாரியானவன், இல்லாவிட சிறைச்சாலையின் அதிபதியானவன் யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தார். யோசேப்பு அங்கே அதிகாரியாக இல்லாவிட்டால் தலைவனாக அங்கு நியமிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம். இன்னும் புரிகிற விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் யோசேப்பின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு வேலை போகிற பாதை சிறையிருப்பின் பாதைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லா வல்லமைகளையும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எப்பேற்பட்ட காரியங்கள் ஆனாலும் தேவன் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் நம்முடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அதை விலகி கொள்கிறதில்லை. நானே சிறைப்பட்டிருக்கிறேன், நானே அடிமையாக இருக்கிறேன், எனக்கே இவ்வளவு பிரச்சனை கஷ்டம் இருக்குது, எப்படி தேவன் தன்னை எல்லாவற்றையும் எனக்கு கீழ்ப்படுத்த முடியும், என் பாதங்கள் கீழ் கொண்டு வர முடியும் என்று அவிசுவாசப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம். பிரியமானவர்களே, சங்கீதத்தில் படிக்கும் போது 47ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் என்று தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாதங்களுக்கு சகல வல்லமைகளையும் கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறார், ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார் என்று படிக்கிறோம். எபிரேயர்ல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும் போது, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இது இருந்தாலும், அதே சமயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழிய ஒரு வாக்குத்தத்தமாக இது இருக்கிறது. தேவதூதரும் சற்று சிறியவர்களாக நாம் இருந்தாலும் தேவன் ரட்சிப்பின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதின் மூலமாக மகிமையினாலும் கனத்தினாலும்
நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் ஆண்டவர் நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். சகலவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பின் பாதங்களுக்கு எல்லா வல்லமைகளை தேவன் கீழ்ப்படுத்தினார். அந்த சிறைச்சாலையின் அதிபதியான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டான். நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனுடைய வசத்தில் ஒப்புவித்து விட்டான். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இருக்கிறதான சூழ்நிலை முக்கியமல்ல, அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படும் போது, கர்த்தர் எல்லா வல்லமைகளையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக மாற்றி போடுவார். ஸோ எந்த வல்லமை நமக்கு மேலாக அதிகாரம் செலுத்த முடியாது, எந்த வல்லமை நம்ம மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தபோது, ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே படிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினார். பிரியமானவர்களே, முந்தின தலைப்பிலே நாம் படிக்கும் போது, கர்த்தர் ஒரு மனிதனுடைய கிரியைகளை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் படித்து அறிந்திருக்கிறோம். சங்கீதத்தில் படிக்கும்போது 1ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே படிக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனி கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் படிக்கிறோம். ஸோ ஒரு மனிதன் வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நாம் சிறையிருப்பில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், நான் கண்ணீரின் பாதையில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது முக்கியமல்ல. நாம் போகிற அந்த பாதையில் கர்த்தருடைய வேதத்தை கவனமாய் தியானிக்க வேணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும்போது மட்டும் அந்த நேரத்தில் ஒரு பைபிள் எடுத்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதை தியானிக்கிறது முக்கியமல்ல. இரவும் பகலும் எந்த சூழ்நிலை கர்த்தருடைய வேதத்தின் பிரியமா இருந்து அதை தியானிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் செய்கிற கிரியைகள், நாம் படுகிற பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நம் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் மிக முக்கியம். அதன் மேல் உண்டாயிருக்கிற தியானம் மிக முக்கியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து தொடர்ச்சியாக நாம் படிக்கும் போது, 5ஆவதாக ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலெல்லாம் வாசிக்கும் போது, யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் அவன் காலமே எழும்பி போய் அங்கே இருக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து விசாரிக்கிறவனாக இருந்தான். ஆகவே இங்கே வாசிக்கும் போது, காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்போது அவன் தன் எஜமான் வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டான். பாருங்கள், சிறைச்சாலையில் இருந்ததான அந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலைக்குள் இருந்ததான மற்ற கைதிகள் இல்லாவிட்டால் சிறையிருப்பில் இருந்தவர்களை பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய நிலைமையை விளங்கி கொண்டு, ஏன் துக்கமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை விசாரிக்கிறவனாக இருந்தான். தானே சிறையிருப்பில் இருக்கிறான், தன்னே விசாரிக்க ஒருவரும் இல்லை என்கிறதான நிலைமை இருக்கும்போது அவன் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அவன் மற்றவர்களை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிறரை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளே பார்த்து கொண்டு அதை மாத்திரமே பாரமா எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. மற்றவர்களை விசாரிக்கிற அந்த நிலைமை, அந்த தன்மை நமக்கு காணப்பட வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதனால்தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் பக்தி உள்ளவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். சொல்லிக்கொள்வதனால் பக்தி வெளிப்படாது. நாம் பிறரை விசாரிக்கிறவர்களா இருந்தால்தான் அந்த சுத்தமான பக்தியாக இருக்கும். இன்னைக்கு அநேக தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள், விதவிதமான ஆராதனைகளில் பங்கு பெறுகிறார்கள். எல்லாம் நல்லதுதான். ஆனால் நாம் பக்தி உள்ளவர் என்பது நாம் போகிற கூட்டங்களிலோ, நாம் உடுத்தி கொள்ளுகிறதான உடைகளிலோ, இல்லாவிட்டால் நாம் போடுகிற வேஷங்களில் அல்ல. இந்த கடைசி காலங்களில் பக்தியின் வேஷங்களை தெரிவித்த ஜனங்கள் தான் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்டதான பக்தி என்பது நாம் காட்டி கொள்கிறதான
வெளி தோற்றங்களில் அல்ல, நாம் பிறரை விசாரிக்கிறதில் தான் இருக்கிறது. ஆகவே யோசேப்புக்கு இருந்த ஒரு நல்ல சுபாவம், தான் சிறையிருப்புக்குள் இருந்தாலும், தான் அடிமைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தான் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், தான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும், அவன் பிறரை விசாரிக்கிறவனாக, அவருடைய துக்கங்களை மாற்றக்கூடியவனாக, அதை அவன் ஆற்றக்கூடியவனாக அங்கே கர்த்தர் அவனை வைத்திருந்தார். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு அருமையான சுபாவம் உடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, பிறரை விசாரிப்பது தேவன் நமக்கு வைத்ததான ஒரு விசேஷமான தன்மையாக இருக்கிறது. ஆகவே ஆறாவதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும் போது, அவன் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, அங்கே யோசேப்பு அதன் அர்த்தத்தை, அதாவது அந்த இரு சிறைச்சாலையிலிருந்தான கைதிகளுடைய அவருடைய துக்கத்தை விசாரித்தது மட்டுமல்ல, எதனாலே என்பதை கேட்டறிந்து அவர்கள் பார்த்த சொப்பனத்தின் மூலமாக அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அந்த அவர்கள் கண்டதான சொப்பனம், இருவரும் கண்ட சொப்பனம் அவர்களை கலங்க வைத்திருந்தது. அங்கே பானபாத்திரக்காரன் ஒருவன் இருந்தான், சுயபாகிகளின் தலைவன் ஒருத்தன் இருந்தான். இது 2 பேருடைய சொப்பனம் அவர்களை கலக்க வைத்திருந்தது. ஆனால் யோசேப்பு அதனுடைய அர்த்தங்களை தெரியப்படுத்துகிறவராக இருந்தார். பாருங்கள், தன் இருந்த சூழ்நிலையில், தான் இருந்த அனுபவத்தில் அவன் அப்படியே நொந்து போகவில்லை, நானே சிறையிருப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்களை விசாரிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் சொப்பனத்திற்கான அர்த்தங்களை சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய தாளந்துகளை அந்த இடத்தில் பயன்படுத்துகிறான். இன்னைக்கு அநேகர் தாங்கள் சிறையிருப்புக்குள் போகும்போது, இல்லாவிட்டால் ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது தங்களுடைய கிருபைகளை பயன்படுத்துறதில்லை, தங்களுடைய தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துகிறது இல்லை. ஏன் பயன்படுத்துறதில்லை என்று கேட்டால் சொல்லுகிறார்கள், எனக்கே 1000 பிரச்சனை, நானே கண்ணீரோடு வந்திருக்கேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு பயன்பட முடியும் என்று யோசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபை கூடுதல்களிலும் சரி, மற்ற இடங்களிலும் கூட, ஊழியங்களிலும் கூட கர்த்தர் உன்னை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக தரப்பட்ட கிருபைகள், தாளந்துகள் இருந்தால் நாம் ஒருபோதும் அதை மறைத்து வைக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லிக்கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. எப்படி அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அதை மண்ணிலே புதைத்து விட்டு ஆண்டவரை காரணம் சொல்லினார், நீ விதைக்காத இடத்தில் தெளிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த கிருபை வரங்கள் மாறுகிறது இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகள் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே இங்கே யோசேப்பு சிறையிருப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் கண்ட சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லக்கூடியவனாக, ஏனென்றால் அவனுக்கு அந்த கிருபை வரம் இருந்தது. ஆகவே அவன் அதை சொல்லுகிறவனாக இருந்தான். அதான் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, இவைகளை நிறுத்த சொல்லுங்கள் என்றான். பாருங்கள், கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் தெளிவாக சொல்லுகிறான், சொப்பனங்களின் அர்த்தம் சொல்லக்கூடிய தேவன். ஆகவே தேவன் தன்னோடு இருந்து அந்த சொப்பனங்களுக்கான அர்த்தங்களை சொல்லுவார் என்கிறதான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்கு இருந்தது. நாம் அல்ல கிருபைகளை வெளிப்படுத்துகிறது, இல்லாட்டி நாம் அல்ல தாழ்ந்த வெளிப்படுத்தும், நமக்குள்ள இருக்கிற தேவன் தான் அதை நமக்கு உபயோகப்படுத்தும்படி உதவி செய்கிறார். ஆகவே அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், அதை மறைத்து வைக்கக்கூடாது. நம்ம இடம் கொடுக்காம இருந்து கர்த்தர் பயன்படுத்தவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே நன்றாக விளங்கி கொள்ள வேணும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் தேவ கிரியை செய்வதற்கு நம்மளே இடம் உண்டாயிருக்க வேணும். நம்ம இருக்கிற சூழ்நிலை விஷயம் அல்ல, கர்த்தர் கிரியை செய்வதற்கான இடம் நம்மிடத்தில் இருந்தால் போதும். ஆகவே சொப்பனங்களுக்கான அர்த்தம் சொல்லுகிற தேவன் அல்லவா என்பதை இங்கே யோசித்து தெளிவுபடுத்த. ஆகவே தேவன் தான் மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு காரியங்கள் மறைவா இருக்குமானால் வேதம் சொல்லு, கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது மறைவா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நமக்கு தேவன் எந்த காரியங்களையும் மறைத்து வைப்பதில்லை. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் செய்ய போகிறதை உனக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே கெட்டு போகிறவர்களுக்கு தான், அதாவது கெட்டு என்று சொன்னால் நரகத்துக்கு நேராக போகிறவர்கள், பாவத்துக்குள்ளாக இருந்து விடுதலை பெறாமல் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் காரியங்கள் மறைவா இருக்கும். தேவன் எதையும் வெளிப்படுத்துகிறது இல்லை. அவர்கள் கண்கள் இருளாய் இருக்கிறது, பிரபஞ்சத்தின் அதிகாரியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கெட்டு போகிறவர்களுக்கு அது
மறைவா இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவன் அதை பரிசுத்தாவியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 29 அதிகாரம் 29 வாசிக்கும் போது மறைவானவைகள் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கே உரியவைகள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே மறைவான காரியங்கள் கர்த்தருக்குரியவைகள், அதை வெளிப்படுத்துகிறது தேவனா இருக்கிறார். அதனால்தான் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறியும்படி கிருபை செய்திருக்கிறார். சகல ரகசியங்களும் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துகிற அந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்கள்ல தேவ ரகசியங்களை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடையது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய காரியங்களை கூட தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக கேட்டறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 22 கூட சொல்லும் போது தானியேல் அவர் கூட சொல்றார், அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். பாருங்க, இங்கேயும் கூட தானியேல் சொல்லும் போது அவரும் இப்படி சொப்பனங்களை மறைபொருள்களை சொல்லுகிறவராக இருந்தால் அந்த கிருபை அவருக்கு இருந்தது. அதுவும் தேவனால் அது உண்டாயிருந்தது. அதான் அவர் சொல்றார், அவரே ஆழங்களை மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தேவன்தான் சகல மறைப்பொருளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். ஸோ தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்துல நாம் ஜெபத்துல தரித்திருக்கும் போது நமக்கு அறியாத காரியங்களை, புத்தி கெட்டாத விஷயங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லித் தருகிற தேவனாக இருக்கிறார். கொலோசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 25 வாசிக்கும் போது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து இப்போது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு என்று படிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் தேவன் தம்முடைய மறைவான ரகசியங்களை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக சபைக்கும் தேசத்துக்கும் ஆண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவைகளுக்காக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கும் போது, யோசேப்பு ஆதியாகம புஸ்தகம் 40 அதிகாரம் 23 படிக்கும் போது, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பின் நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று வாசிக்கிறோம். ஸோ 7வதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து படிக்கும் போது இந்த இடத்தில் பானபாத்திரக்காரன் இடத்தில் அவன் சொன்னான், நீ உயர்த்தப்படுவாய், நீ மறுபடியும் ராஜாவுக்கு பானபாத்திரம் வழங்கக்கூடியவனாக மாறுவாய். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்னை அந்த இடத்துல நினைவு கூர்ந்து ராஜாவின் இடத்துல தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தான். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலை. யோசேப்பை அவன் நினையாமல் மறந்து போனான் என்று படிக்கிறோம். ஆகவே யோசேப்பு மனிதனால் மறக்கப்பட்டு போயிருந்தான். ஸோ நல்லா விளங்கி கொள்ள வேணும், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மறக்கும் தன்மை உள்ளவர்கள் தான். நம்ம செய்த உதவிகளை மறந்து போவார்கள், நம்ம அவங்களுக்காக பட்ட பிரயாசங்களை மறப்பார்கள். இன்னைக்கு உலகமே அப்படிதான். ஏன் வேதம் சொல்லும்போது தாயே தன்னுடைய பிள்ளையை மறக்கக்கூடிய சூழ்நிலை என்றுதான் ஏசாயாவில் படிக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்ல. அப்ப ஸ்திரீயே தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் மறப்பதில்லை. அப்ப தன்னுடைய தாயே தன் பிள்ளையை மறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது பல பெற்றோர்கள் ஞாபகம் அழுதி வயது நிமித்தமாக இல்லை வியாதிகள் முதிர்ச்சி நிமித்தமாக எல்லாம் தங்களுடைய குடும்பத்தை மறந்து விடுகிறார்கள். தங்கள் சொந்த பிள்ளைகளே முன்பாக போனாலும் யாரோ போல பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே மனிதர்கள் மறக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார். நம்ம படுற உதவிகளை, நாம் பட்ட பிரயாசங்களை, நாம் அவங்களுக்காக செய்த காரியங்களை மறந்து விடுவார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், அவங்க ஞாபகம் வச்சுட்டு நமக்காக கிரியை செய்வாங்க, நம்ம ஒரு காலத்தில் உதவி செய்தோம், அவங்க திருப்பி நம்முடைய கட்டில் உதவி செய்வாங்க என்று சொல்லி இப்படிதான் நாம் பல நேரங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரு பற்றுதலாய் இருப்பதனால. ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளவே. பாருங்க, யோசேப்பு திடீரென்று அந்த சிறையின் அனுபவத்துக்குள்ள, அந்த சிறை இருப்பின் அனுபவத்துக்குள்ள திடீரென்று மனுஷனை சார ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தரோ அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. சூழ்நிலைகள் அவனுக்கு சில நாட்கள் மறக்கப்பட்டவனாகவே இருந்தான். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் கூட அப்படி நம்மை இவர்கள் ஞாபகம் வச்சு ஜெபிச்சு நம்ம விடுதலை ஆக்குவாங்க, இந்த ஊழியக்காரர் நம்மளை ஞாபகம் வச்சு விடுதலை ஆக்குவார் ஜெபிச்சு, இல்லை சபை நம்மளை ஞாபகம் வைத்து விடுதலை ஆக்குவதால யோசித்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, சில நேரங்கள் தேவன் நடத்துகிற பாதையில் நாம் மனிதர்களால் மறக்கப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் ஏசாயா 44:21 வாசிக்கும் போது, 44:21 வாசிக்கும் போது, யாக்கோபு இஸ்ரவேலே இவைகள் என்ன, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல். தேவன் தான் ஒருவரை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் நன்றாக விளங்கணும், தேவன் ஒரு சூழ்நிலையை மறக்க மாட்டார். யோசிப்பு ஒருவேளை அந்த சிறைச்சாலையில் இருந்ததுனால அந்த பானபாத்திரக்காரன் மறந்துருக்கலாம். அவன் உயர்த்தப்பட்டனால இவனை மறந்துவிட்டான், அவன் மேன்மை அடையும் போது இவனை மறந்து விட்டான், தாழ்ந்திருந்த இவனை. ஆனால் நன்றாக விளங்கி கொள்ளுங்க, சங்கீதத்தில் படிக்கும் போது 9ஆம் சங்கீதம் 18 வாசிக்கும் போது 9ஆம் சங்கீதம் 18 சொல்வது, எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. பாருங்க, எளியவர்கள் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அவன் எளிமையான சூழ்நிலை எளியவனாக இருந்தாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. அவனுடைய சொந்த குடும்பம் அவனை மறந்து விட்டார்கள், செத்து போய்விட்டான், மரித்து விட்டான் என்று சொல்லி. அவனுடைய சகோதரர்கள் கூட அவனை மறந்திருக்க கூடும், விற்று போட்டுட்டான், என்ன ஆனா தெரியாது, நிச்சயமாக போய் ஏதாவது செத்து போயிருப்பான், கொன்று போட்டிருப்பாங்க நினைச்சு அவர்கள் மறந்திருக்கலாம். ஸோ அங்கிருந்ததான அதிகாரிகள், அங்கிருந்ததான மனிதர்கள் மறந்திருக்க கூடும். அவன் உதவியாக இல்லாவிட்டால் அவன் கைமாறு செய்வான் என்று எதிர்பார்த்து அந்த பானபாத்திரக்காரன் மறந்திருந்தான். ஆனாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. எளியவனை என்றென்றைக்கும் தேவன் மறப்பதில்லை. ஏற்ற காலம் வரும்போது தேவன் அவனை நினைவு கூர்ந்தார், தேவன் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், சூழ்நிலைகள் மறக்கும்படியான சூழ்நிலைகள் அமையலாம். ஆகவே மனுஷர்களை நாம் நம்பி நாம் நஷ்டப்பட்டு போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். நிச்சயமாக சிறையிருப்புக்குள்ளிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குற தேவனாக, மறக்காமல் நமக்காக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக நம்முடைய இந்த செய்தியினுடைய கடைசி குறிப்பாக நாம் படிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 41 வாசிக்கும் போது பாருங்கள், அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிறது கொண்டு வந்தார்கள் என்று படிக்கிறோம். இங்கே யோசேப்பு ராஜாவினால் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இருந்த பார்வோன், அந்த எகிப்தின் ராஜா யோசேப்பை அழைப்பித்தார். யோசேப்பு தீவிரமாக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். பாருங்கள், இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான், இவன் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவான் என்று நம்பிக்கொண்டிருந்தான் அந்த யோசேப்பு. அவர்களெல்லாம் மறந்து போனாலும் தேவன் மறக்கல. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறபடினால் அன்றைக்கு யோசேப்புக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். ராஜா தீவிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக யோசேப்பு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். பாருங்கள், ஒரு பூமிக்குரிய ராஜாவே இப்படிப்பட்ட ஒரு நன்மையை யோசிப்பு செய்யும் போது நம்முடைய தேவன் உன்னதமான ராஜாவாக இருக்கிறார், ராஜாக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா நிச்சயமாகவே நாம் போகிறதான அந்த சூழ்நிலையில், அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில், அந்த கட்டுகளில், அந்த போராட்டங்கள், அந்த கண்ணீர்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பு ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். சிறையிருப்புக்குள் இருந்தவன், மனுஷனால் புறக்கணிக்கு தள்ளப்பட்டவன், சொந்த குடும்பத்தால் வெறுத்து தள்ளப்பட்டவன், ஆனால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவன், பலவிதமான போராட்டங்களுடைய கடந்து போனார் யோசேப்பு. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவரை மறக்கவில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தும்படியாக ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. நம்முடைய நீதியின் பிரயாசங்களை மறந்து போவது கண்ணீதியுள்ள தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அவர் நம்மை வெளியே கொண்டு வருவார், நம்முடைய தலையை உயர்த்துவார். இங்கே அதாவது அந்த வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள், அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறே வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தான் என்று சொல்லி படிக்கிறோம். பாருங்கள், ராஜா தன்னை அழைத்த போது அதே சிறையிருப்பின் வஸ்திரத்தோடு அவன் வரவில்லை, அதே சிறையிருப்பிலிருந்து தோற்றத்தோடு வரவில்லை. உடனடியாக அவன் அந்த தோற்றத்தை மாற்றிக்கொண்டு, சவரம் பண்ணி கொண்டு என்று சொல்லும் போது தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய தோற்றம் சிறையிருப்புகள் இருக்கும் போது ஒரு அவலட்சணமான தோற்றத்தில், சவரம் பண்ணாத ஒரு தோற்றத்தில் விகாரமாக இருந்திருக்கக்கூடும். ஆகவே அங்கே எகிப்தின் சிறைச்சாலைகள் எப்படி இருந்தது என்று தெரியாது, ஏன்னா இவங்க அடிமைகள், ஆகவே புறஜாதிகள், அதனால அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியாது பாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலை, அவனுடைய தோற்றங்கள் மாற்றப்பட்டது, அவனுடைய வஸ்திரம் வேற வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தான், வேற வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே
ராஜாவுக்கு முன்பதாக நிற்க போகிறதான யோசேப்பு தன் தோற்றத்தில் மாற்றமும் தன்னுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட்டவனாக ஒரு புதிய தோற்றத்தோடு, ஒரு புதிய வஸ்திரத்தோடு, ஒரு புதிய அனுபவத்தோடு கூட ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். அருமையான தேவ ஜனமே, நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக சீக்கிரம் வெளிப்பட போகிறார். ஆகவே அவருக்கு முன்பதாக நாமும் இந்த சிறையிருப்புகளை விட்டு நாம் போய் கடந்து போய் அவருக்கு முன்பதாக நிற்க போகிறோம். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே ஏதோ சந்தேகத்தோடு ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது, இந்த சிறையிருப்பிலே முடிந்துவிடும், இந்த கண்ணீரின் பாதை தான் கடைசி வரைக்கும் என்று எண்ணிக்கொண்டிராமல் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏற்ற நேரம் வரப்போகிறது, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த சிறையிருப்புகள்லாம் ஒரு முடிவை கொடுக்க போறார். உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவை தரப்போறார். உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்க போறார். ஆகவே அந்த சூழ்நிலை வரும்போது கர்த்தர் உன்னை வேறே ஆளாக, வேறே சிருஷ்டியாக, வேறே ரூபம் கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு பேர் தான் வேதம் மறுரூபத்தின் சாயல் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மறுரூபத்தின் சாயல் எப்படி இருக்கும் என்பதை இயேசு அந்த இடத்துல காட்டுகிறார். அவர்களுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம், அவருடைய வஸ்திரத்தில் ஒரு மாற்றம். வஸ்திரம் என்று சொன்னால் ஜீவியம். ஆகவே பிரியமான வெளி தோற்றத்தில் மட்டுமல்ல, உள்ளான ஜீவியத்திலும் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே அது எப்படி இருக்கும் என்பதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டார்கள். இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நாமும் அதை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கிற பிரகாரமாக எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அதிசீக்கிரத்தில் இயேசு வெளிப்பட போகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த விசுவாசத்தோடு கூட மட்டுமல்ல, நாம் உயிரோடு அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம், இல்லாவிட்டால் உயிரோடு இருந்தால் மறுரூபமாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கடைசி காலம் தொனிக்கும் போது அந்த கால சத்தத்தை, எப்படி அந்த பார்வோன் அந்த ராஜாவின் சத்தத்தை யோசேப்பு கேட்டபோது, ராஜாவின் அழைப்பின் சத்தம் அவனுக்கு வந்தபோது உடனடியாக தீவிரமாக அந்த சிறைச்சாலையில் விட்டு புறப்பட்டு வெளியே வந்தான். அதுபோல சீக்கிரமாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் சத்தம் துணிக்கப் போகிறது. அந்த கால சத்தம் துணிக்கப் போகிறது. மனவாட்டியை ஏறி வா என்று சொல்லி மன ஆயத்தமாக்கப்பட்டதான் அந்த சபையை கர்த்தர் அழைக்கப் போகிறார். மனவாட்டி அழைக்கப் போகிறார். மேலே ஏறி வா என்று சொல்லி கூப்பிட போகிறார். அந்த புது எருசலேமாகிய நகரம் சீயோன் அவர்களுக்காக காத்திருக்க போகிறது. அந்த இடத்துக்காக அவர்கள் தீவிரமாய் புறப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் எந்த வல்லமையும் அவர்களை தடை செய்ய முடியாது. பாருங்க, அத்தனை நாளா அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் அவனை தடை செய்யவில்லை. அவன் இருந்ததான அந்த சிறைச்சாலை அவனை தடை செய்யவில்லை. அந்த அதிகாரி அவனை தடை செய்ய முடியவில்லை. யாருமே அவனை தடை செய்ய முடியல. பார்வோன் இடத்திலிருந்து அழைப்பு வந்தபோது, ராஜாவின் இடத்திலிருந்து அழைப்பு வந்தபோது உடனடியாக அவன் தீவிரமாய் வெளியே புறப்பட்டு சென்றான். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே, சிறையிருப்பின் பூமியில, அடிமைப்படுத்தக்கூடிய பூமியில, பாவங்கள், சாபங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு பூமியில நாம் இருந்தாலும் கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகையினதை கால சத்தம் துணிக்கும் போது நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு வல்லமை உன்னை தடை செய்ய முடியாது. உன்னை குற்றம் சாட்டினவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவம் உன்னை பார்த்து கொண்டிருக்கும், அதுவும் உன்னை செய்ய முடியாது. ஸோ எந்த வல்லமையும் பூமி உன்னை கட்டுப்படுத்த முடியாது, பாதாளம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, பாவம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, உலகம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. எந்த வல்லம், பிசாசின் வல்லமை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. எல்லா வல்லமையும் மீறி தாண்டி நீ எதிர்கொண்டு சந்திக்க முடியாத போவாய். ராஜாவை சந்திக்க முடியாது போகிறாய். ஒரு மறுரூபத்தின் சாயலோடு, ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு, உயிர்த்தெழுந்தலின் சாயலோடு கூட நேசரை காணும்படியாக நாம் போகிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும். சிறை இருப்புக்குள்ளான, இந்த சிறைச்சாலைக்குள்ளான யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அருமையான கிரியை செய்தார். இந்த செய்தியின் முடிவில் கூட இதை விசுவாசிக்கிறவர்களாக நிச்சயமாக தேவனால் நாம் மறக்கப்படுகிறதில்லை என்பதை புரிந்து கொண்டு, நம்முடைய தேவன் மறக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் அவர் வெளிப்படுவார். உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ளும்படியாக இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்துவோமாக. நல்ல பிதாவையும் தர்மையான சமூகத்துக்காக துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டதான உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, எப்பேற்பட்ட சிறையிருப்பில், கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில் கடந்து போனாலும் நல்ல தேவன், யோசேப்பை மறக்காதவர், ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தினவர்,
சீக்கிரமாய் வழிபட போகிறீர் ஆண்டவரே. என்னுடைய சிறையிருப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து ஆண்டவரே ராஜாவாய் நீ வெளிப்படும் போது துரிதமாக நாங்கள் புறப்படும்படியாக அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது வேகமாய் எங்களுடைய ஜீவியம் மாறி ஆண்டவரே எங்களுடைய ரூபங்கள் மாறி மறுரூபத்தின் சாயலில் நம்ம சந்திக்க போகிறோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.